ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRR ஸ்டடீஸ். நான் தான் உங்கள் பாலரெட்டி. நான் இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ லெக்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீட் எக்ஸாம் பயாலஜி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, பயாலஜி யூனிட் 1 டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், லிவிங் ஆர்கானிசம். இந்த பயாலஜி சப்ஜெக்ட் பார்த்தீங்கனாலே ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ் தான் நம்ம படிக்கிறது. பயோனா லிவிங், லாஜினா ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த லிவிங் வேர்ல்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ், இதெல்லாம் லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் தான். இதில் லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் லிவிங் திங்ஸ்லேயும் இருக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம், இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா, இதில் இந்த 5 ஃபீச்சர்ஸில் எது டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்? இப்போ க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ், இது லிவிங் ஆர்கானிசம்லேயும் இருக்குது. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ்லேயும் வரும். அதுதான் என்னது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். க்ரோத். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா க்ரோத் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். க்ரோத்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அடர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். இன்க்ரீஸ் இன் மாஸ் பார்த்தீங்கன்னா ஹைட், வெயிட் அந்த மாதிரி சொல்கிறேன், நம்ம மாஸ் சொல்கிறோம். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ், அதுவும் நம்ம க்ரோத்னு சொல்லுவோம். பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோத் பை செல் டிவிஷன் அக்கர்ஸ் கண்டினியூஸ்லி டுவர்ட் தேர் லைஃப் ஸ்பேன். அனிமல்ஸ் க்ரோத் இன் ஒன்லி இன் அப்பான் எ சர்டன் ஏஜ். ஓகே, இப்போது செல்லில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் நிறைய செல்ஸ்லாம் இருக்கும், ஹியூமன்ஸ்லேயும் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி க்ரோத் ஆகுது பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் ப்ராசஸில் நடக்குது. யூனிசெல்லுலர்னா ஒரு செல் 2 செல்லாக ஒரு மாதிரி க்ரோ ஆகும், அது க்ரோத்னு சொல்லுவாங்க. மல்டி செல்லர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது க்ரோத் சொல்லுவாங்க. ஆனால் இன்க்ரீஸ் இன் மாஸ் சொல்கிறாங்க. இதே மெஜாரிட்டி ஹையர் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான்ட் க்ரோத்தும் அனிமலோட க்ரோத்தும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் லிவிங் ஆர்ச்சஸ், இப்போ இந்த க்ரோத் லிவிங் திங்ஸ்னு மட்டும் இருக்குன்னு கிடையாது, நான் லிவிங் திங்ஸ்லையும் கிடக்கும். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லிவிங் ஆர்ச்சஸ் ஆல்சோ க்ரோ இஃப் யூ டேக் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ். என்ன சொல்லியிருக்கோம்? இன்க்ரீஸ் இன் மாஸ்க்கு இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் நம்பர் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம க்ரோன்னு சொல்கிறோம். இப்போ இன்க்ரீஸ் இன் மாஸ்க் அந்த க்ரைட்டீரியா வச்சு பார்த்தோம்னா ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது நம்ம பார்த்தீங்கன்னா மவுண்டன், பவுல்டர்ஸ் அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ். இப்போ நம்ம மவுண்டனே எடுத்துப்போம். ஒரு மவுண்டன், அது ஒரு மவுண்டன் வச்சுக்கோங்க, ஹிமாலயாஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மவுண்டனில் இப்போ ஸ்னோ எக்ஸ்ட்ராவாக வருது. இப்போது ஒரு பனி மவுண்டனுங்க வச்சுக்கோங்க. அதில் இப்போ ஸ்னோ இப்போ ஃபால் ஆகுது. அது என்ன ஆகுது? ஃபால் ஆக அந்த மவுண்டனில் எஜ்ஜில் பட்டு அதுவும் அது அக்யூமுலேட் ஆகிடுது. எல்லாம் ஸ்னோ ஒன்றாகி மறுபடியும் அந்த மவுண்டனு கொஞ்சம் வளரும், ஹைட்டாக தெரியும். அந்த பீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரும் இப்போ பட்டாலும். அதுதான் நான் லிவிங் ஆர்கானிசம்லையும் பார்த்தீங்கன்னா வளரும்ன்றாங்க. லிவிங் ஆர்கானிசம் க்ரோத் ஒன்லி ஃப்ரம் இன்சைடு. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு நேச்சுரலாக வர்றது அந்த ஸ்னோ அது அதாவது லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க செல்ஸு, நம்ம உள்ளே இருக்க செல்ஸால் வர்றது நம்ம க்ரோத்துன்னு சொல்கிறோம். க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் மாஸ் அந்த க்ரைட்டீரியாஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது லிவிங் ஆர்கானிசத்துக்கு. இப்போ டெட் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாது. டாபிக் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ இண்டிவிஜுவல், அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. ஒரு 2 பேரண்ட் செல்லேருந்து ஒரு புது செல்லு ஃபார்ம் ஆகும், அதான் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வரும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ரெண்டும் சேர்ந்து வேறு புதுசாக ஒரு ஆஸ்ப்ரிங் உருவாச்சுன்னா அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட் செல் தான் இருக்கும், அதுலேருந்து உருமாறுற இன்னொரு செல் ஆக்செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அது தன்னை போலவே இருக்கிறது, இந்த பேரண்ட் செல் மாதிரி புதுசாக ஒரு செல் உருவாக்குற ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது செக்ஷுவல் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் ஒரு சிமிலாரிட்டிஸ் கொஞ்சம் இருக்கும், வேரியேஷனும் கண்டிப்பாக இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு செல் 2 செல்லாக ஃபார்ம் ஆகி ஒரே மாதிரி ஒரு பேரண்ட் செல்லு 2 டாட்டர் செல்லாக உருவாகும் போது 2 பார்க்க ஒரே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும்.
அது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். சரி, ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நான் லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்ல முடியும்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மெரி ஆர்கானிசம்ஸ் which do not reproduce, எக்ஸாம்பிள் mules, ஸ்டெர்லைஸ், ஒர்க்கர் பீஸ், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் புது சாஃப்ட் ஸ்ப்ரிங்ஸ் இவங்களால உருவாக்க முடியாது. அதனால ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா cannot be an all inclusive defining characteristics of a living organism. இது வந்து நம்ம டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ல முடியாது. அப்போ க்ரோத்தையும் நம்ம வந்து டிஃபைனிங் கேரக்டரிஸ்டாக சொல்ல முடியாது, ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்ல முடியாது. நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங் ஆர் ரீப்ளேசிங் பை இட் செல்ஃப். லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் அதே லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து பாசிபிள் கிடையாது. அதான் மியூல் ஸ்டெர்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் இருக்கணும். அது போல் அந்த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. எல்லா லிவிங் ஆர்கானிசம் இந்த கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் இருந்தால் தான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனு கிடையாது. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அண்டு செல்லுலார் ஆர்கனைசேஷன். மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனுக்கு உள்ள இருக்க செல்ஸுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மெட்டபாலிசம் சொல்கிறோம். ஹியூமன்ஸ்குள்ளே இருக்க சரி, பிளான்ஸ், அனிமல்ஸ், அதுக்குள்ளே இருக்க செல்ஸில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அது வந்து நம்ம மெட்டபாலிசம் சொல்கிறோம். ஸோ மெட்டபாலிசம் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்கும். நான் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஸோ நம்ம மெட்டபாலிசத்தை நம்ம வந்து கண்டிப்பாக டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம். இதில் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் அவுட் சைட் அ பாடி ஆஃப் ஆர்கானிசம் பர்ஃபார்ம் இன் டெஸ்ட் இஸ் neither லிவிங் ஆர் நான் லிவிங். ஐசோலேட்டட் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன் வைட்ரோ ஆர் நாட் லிவிங் திங்ஸ் பட் ஷூரி லிவிங் ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து நம்மளாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாக்குறோம். அது வந்து நம்மளாக பண்ணுறோம். வெளியில் அவுட் சைடு மெட்டபாலிக்ஸ் ரியாக்ஷன் வந்து இன்சைடுக்குள்ளே நடக்கும். லிவிங் ஆர்கானிசம்குள்ளே மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். இது அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கெமிக்கல் செட்டு கலந்துக்கும் போது ஒரு ரியாக்ஷன் வரும். அது வந்து லிவிங் திங்ஸும் கிடையாது, நான் லிவிங்கும் கிடையாது. இது நம்மளாக பண்ணுற ஒரு ரியாக்ஷன், அது வந்து லிவிங் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பாடி இஸ் த டெஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் தி லிவிங் ஆர்கானிசம். செல்லுலர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம்குள்ளே ஒரு புது செல் ஃபார்ம் ஆகுது. அந்த செல்லோட ஃபார்மேஷனை செல்லுலர் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஓகே, அண்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் நடக்கும், நான் லிவிங் ஆர்கானிசம்னு நடக்காது. ஸோ மெட்டபாலிசம் அண்ட் செல்லுலர் ஆர்கனைசேஷன் ரெண்டும் லிவிங் ஆர்கானிசம்குள்ளே, ஹியூமன் செல்ஸ்குள்ளே, பிளான்ட் செல்ஸ்குள்ளெலாம் நடக்கிற விஷயம். ஸோ இது வந்து டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். அடுத்து கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அபிலிட்டி டு சென்ஸ் த சரௌண்டிங்ஸ் ஆர் என்விரான்மெண்ட், ரெஸ்பான்ஸ் டு என்விரான்மெண்டல் ஸ்டிமுலை விச் குட் பி ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து யாரோ இப்போ தொட்டு கூப்பிட்றாங்கன்னா நம்ம திரும்பி பார்க்குறோம். இல்லை யாராச்சும் நம்மளை கூப்பிட்றாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி பார்க்குறதுல அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சூடான பொருளை நம்ம கை வச்சா நம்மளுக்கு சுடுன்னு கை எடுத்துடுறோம்ல, அது கான்ஷியஸ்னஸ். இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசமில் மட்டும் இருக்குது, நான் லிவிங் திங்ஸில் எல்லாம் கிடையாது. இதே லிவிங் ஆர்கானிசம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், வாட்டர், டெம்பரேச்சர், அதர் ஆர்கானிசம், பொல்யூஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஆல் த ஆர்கானிசம்ஸ் அவேர் த சரௌண்டிங்ஸ். இப்போது லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸு சுற்றுச்சூழலில் இருக்கிறத வந்து தான். இப்போ பிளான்ஸ், அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸை பொறுத்து தான் அது வந்து கான்ஷியஸ்னஸ் அது வந்து வெளிப்படுத்தும். இதே ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம உள்ளே செல்ஃப் சிக்ஸ்த்து சென்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது, நமக்குள்ளேயே வந்து யோசிக்கிறது, நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். இல்லாண்டி ஹியூமன்ஸ்க்கு வந்து தான் இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ்னு அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், வேறு மற்ற லிவிங் ஆர்கானிசம்ஸில் இருக்காது. அதான் சொல்லுவாங்க. இந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தா லிவிங் ஆர்கானிசமில் மட்டும்தான் இருக்கும், நான் லிவிங் திங்ஸில் இருக்காது. ஸோ கான்ஷியஸ்னஸ் தேர்ஃபோர் பிகம் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் கிடையாது. அண்டு மற்றும் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்னு க்ரோத் வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அண்டு மற்றது பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம், செல்லுலர் ஆர்கனைசேஷன் அண்டு கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது 3 தான் நம்ம சொல்லுவோம். மெட்டபாலிசம்னா நம்ம ஹியூமன் செல்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வந்து மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. அதே செல்லுலர் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியிலேருந்து புதுசாக ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் செல் ஃபார்ம் ஆகிறத வந்து செல்லுலர் ஆர்கானிசேஷன் சொல்கிறோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் உள்ளே நடக்கிறது. நான் லிவிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் எதுவும் கிடையாது. கான்சியஸ்னஸும் லிவிங் ஆர்கானிசம்லாம் உண்டு. நான் லிவிங் திங்ஸில் இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி நட்டின லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் நான் நட்டின லெக்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறேன். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் நீட்டில் நல்ல ஹை ஸ்கோராக எடுக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக உங்களோட டவுட்ஸு ஃபுல்லாக நான் கிளியர் பண்ணுறது என் வேலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நாங்கள் என்ன டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல் எஃபர்ட் போட்டுறேன். நான் உங்கள் வீடியோ நான் சொல்லிக் கொடுப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.